ஹலோடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமாம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். அப்புறம் மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு என்கிட்ட பேசணும், எதுவும் ரெக்வஸ்ட் எதுவும் இருந்தால் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் பார்த்து பேசிக்குவேன். அப்புறம் வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வைனாவை தான் பார்த்தா. வைனா வந்து அவங்க அம்மாக்கிட்ட, அம்மா நான் இந்த மேக்கப் மட்டும் கற்றுக்கிட்டு சரி வராதும்மா, நான் மெஹந்தி டிசைன் அதுவும் நான் கூடுதலாக ஆக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நமக்கும் ஆர்டர்ஸ் கிடைக்கும், நம்ம பண்ணுறது ஒர்க்கும் சரியாக இருக்கும். பட் வைனா, நீ இதுக்கே இவ்வளோ பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கே இதெல்லாம் சரி வருமாம்மா? எல்லாம் சரி வரும்மா, பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே நம்ம தேங் சைட் பார்த்தோன்னா, தேங் வந்து சவுத் கொரியாலேயே ரொம்ப பெரிய ஐடல். தேங் வந்து சோலோ ஆர்டிஸ்டாக தான் இருக்கார். நம்ம தேங் வந்து சோலோ ஆர்டிஸ்டாக இருக்கார். அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஐடல்ஸாக இருக்காங்க. அவங்களும் தனித்தனியாக சோலோ ஆர்டிஸ்டாக அவங்களோட பர்ஃபார்ம் அண்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் அவங்க தனித்தனியாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியே பார்த்தா தேங் வந்து அவங்கக்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறேன், எல்லா கண்ட்ரிலேருந்தும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கான மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் இன்னுமே பார்த்து தராமல் இருக்கீங்க. என்ன பண்ணுறது? அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அவங்க வந்து அவங்களோட மேனேஜர், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாரையும் பார்த்து பேசிக்கொண்டு இருக்கேன். சார், நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் யாரும் கிடைக்கிறாங்க இல்லை. கிடைக்கிறவங்கள உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் பேசி அனுப்புகிறீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வர ஆர்டிஸ்டெல்லாம் எப்படி இருக்காங்க? என்னோடய ஃபேஸே இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. இப்படியாப்பட்டவங்களாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது? அப்ரூவல் பண்ணிடலாமா இந்த மாதிரியானக்களை எல்லாம்? என்னால் முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், இல்லாட்டி சொல்கிறேன், நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மேக்கப் தெரிஞ்சவங்களாம் கூட்டிகிட்டு வாங்க. ரெக்கமெண்டேஷனில் வரவங்கள தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படி சொல்லி அவங்க வந்து அவங்க பிஏ மேனேஜர் எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிறேன். இப்போ வைனா வந்து எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. இங்கேருந்து சிட்டிக்கு போனால் தான் ஏதாவது ஒரு ஒர்க் வரும், போய் பார்த்துடலான்ட்டு இருக்கலாம். பட் இந்த அம்மா வேறு சிட்டிக்கே அனுப்பாமல் இங்கேயே வச்சிட்ருக்காங்க. நான் அப்பயும் சொல்கிறேன், சிட்டிக்கு போனாலும் என்னோடய குர்காவை நான் கலட்டவே மாட்டேன், பர்தாவும் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் என் அம்மா கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதோ தெரியலன்னு சொல்லி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மினிக்கிட்ட வந்து புலம்பிகிட்ருப்பீங்க. மினிக்கு வந்து தேங்னா ரொம்பவே பிடிக்கும். தேங்கோட ஒரு தீவிரமான ரசிகை வந்து மினி. ஆர்மிக்காலெல்லாம் கிடையாது, சரியா? ரசிகை ஜெமினா வந்து ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம மினிக்கு வந்து தேங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கெரியரில் என்டர் ஆனதுலேருந்து மினி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வைனா வந்து மினியை பார்த்து, எப்போவும் இந்த ஆர்டிஸ்ட்டையே நீ பார்த்துட்டு இரு, ஐடியலையே பார்த்துட்டு ரசிச்சிட்ரு, அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? அப்படி இருக்கேக்க நீ நான் சொல்கிறத கேட்காம நான் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டா இல்லை இந்த ஐடியல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டான்னு சொல்லி மினியை பார்த்து வைனா கேட்க, கோச்சி கொள்ளாத வைனா, நீ தான் எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்படி இருக்கே என்னோடய க்ரஷி ஒன் சைடு லவ், அவரை விட்டு கொடுக்க முடியுமா? நீ அப்போது உன்னோட ஐடியல் பிராணத்தை விட்டுறாத. விட மாட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கார்ல? ஆமாம், இருப்பாருன்னு சொல்லி வைனா அண்ட் மினியோட கான்வர்சேஷன் கட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மினிக்கு வந்து அவங்க ஃபோனில் வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரைக்கும் மினி வந்து எடுத்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்க்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை, அதுவும் நல்லா ட்ரெயின் பண்ணவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க குவாலிஃபிகேஷன்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்க வைனாவை பார்த்து, ஆமாம் நீயும் சிட்டிக்கு போய் ட்ரை பண்ணலாம் தானே? ஆமாம், நானும் எங்கள் அம்மாக்காரிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இங்கேயும் வேலை கிடைக்கிதில்ல, நம்ம வாங்கி வச்சுருக்க அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக வாங்கி வச்சுருக்க லோனெல்லாம் கட்டணும், அதுக்காகவாச்சும் நான் சிட்டிக்கு போய் ஒர்க் பண்ணுறதுனால எங்கள் அம்மாக்காரி
அப்படி அங்கே போயும் வேலை கிடைக்காட்டி இங்கே வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் அங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். பிசாட்டிக்கு இந்த ஐடலுக்கு மேக்கப் போடுறதுக்கு நல்லா ட்ரெயினியான ஆர்டிஸ்ட்டாக வேணுமா? நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா என்னோடய க்ரஷுக்கு மேக்கப் போடுறதுக்கு? அப்படியே உன்னோட ஷாக்கில் வந்து நான் அவரை பக்கத்தில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கும் தானே. நான் வேலைக்கு போகிறேன், காசு சேர்த்து வச்சாலும் அவரோட டிக்கெட் வாங்குறதுக்கு போகிற காசு எனக்கு பத்தவே மாட்டேங்குது. அதுக்கிடையில் எல்லா டிக்கெட்டுமே சோல் அவுட் ஆகிடுது. அப்படி இருக்கேக்க ஐயோ உன்னோட ஐடல் புராணத்தை விட்டுட்டு இந்த ஒர்க்கை சொல்கிறியா? சரி சொல்கிறேன். இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. நீ யாருக்கா ட்ரை பண்ணி பாரு. நீயும் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருக்க. நீ சொன்னதுலேயே உருப்படியான ஒரே விஷயம்னா இது மட்டும்தான். சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும்? நானே உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அப்ளை பண்ணி விட்றேன். வேணாம்? சரி, ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம தேங்க்தலை கிடைக்கலனாலும் அவரோட ஃப்ரெண்டு ஜிமினியாவது நான் பிக் பண்ணிக்குவேன். என்ன இல்லை, இவர் கிடைக்கலனாலும் இவரோட அப்போது இவர் ஐடியல் ஒன் சைடாக ரூட்டு விடுறேன் அதெல்லாம் இல்லை. சே ஐடலாக இருக்கிறவங்கள யாரையாவது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பொழைச்சி மினி தங்கும் தான். சரி, நீ அப்ளை பண்ணு. எப்போ லீவ் எடுத்துகிட்டு போய் நேரில் இன்டர்வியூ கொடுக்குறது? இப்போ அப்ளை பண்ணுறேன். எப்போ உனக்கு நேரில் வர சொல்கிறாங்களோ அப்போ வந்து நானும் கூடவே வருவேன். ஐயோ சரி, அந்தாண்டு நான் இந்த பார்லருக்கு போய் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒன் டே நான் லீவ் கேட்டுட்டு வரேன். ஒன் டே போதும் இல்லை, போதும் ஒரு நாள் போயிட்டு அதாவது அங்கே வேலை கிடைச்சிட்டா வந்து இந்த வேலையை விடு, இல்லைன்னா நீ இங்கேயே வேலை கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வர்ற வரைக்கும். அதைத்தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் மினி. சரி, ஓகே, வா இப்போ போயிட்டு லைட்டாக ஒரு டீயை போட்டுட்டு போயிடலாம். ஆமாம், காசு கொடுத்து வச்சுருக்கீங்க தானே டீ போடுறதுக்கு. என்ன ஒரு 5 ரூபா டீக்கு போய் இப்படி நீ பிகு பண்ணிக்கிற வேணாம். என்னால் பாரு, நீ ஐடலுக்கே மேக்கப் ஆர்டிஸ்டாக போக போகிற. போயிட்டாலும் அப்படி. ஆனால் பார்க்கலாம். நான் பாரு, என் வாய் நல்ல வாய். எனக்கு தானே தெரியும் உன் வாய் நல்ல வாயா நார வாயான்னு. ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா மினி நீ என்கிட்ட செத்தடி. வயனா இல்லை ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட செத்த உன்னை மர்டர் பண்ணிடுவேன். ஏன்னு இப்படி பேசிகிட்ருக்க பொடியங்காலன்னு சொல்லி மினி அண்ட் வயனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆமாம், நானே இந்த முறை செலக்ட் பண்ணுறதில்ல, முழு வேலையும் பார்க்குறேன். சார் அப்படி இல்லை, நாங்களே பார்த்துக்குறோம். ஏன் ரெக்கமெண்டேஷனில் வரவங்கள நீங்கள் சூஸ் பண்ணி இதாக்குறதுக்கா? எனக்கு எதுவும் தேவையே கிடையாது. நானே இந்த முறை ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவை வந்து செட்டாக ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படியே மினியும் வந்து வைனாக்கான அந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் மினிக்கும் வந்து இந்த மாதிரி இந்த டைமில் வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மினிக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. வைனா ஒர்க் போயிடுவாள். அதுக்கப்புறம் என்னோட ஐடியில் நான் ஒரு வாட்டியாவது பார்த்துக்கலான்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் வைனாவை போய் பார்த்து வைனாவை கட்டி பிடிச்சி சுற்றிக்கிருப்பாங்க. வைனா உனக்கு ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லட்டா? என்னாச்சு? என்னது? உனக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்க. நேரில் போயிட்டு இனி போய் இன்டர்வியூ கொடுக்கணும். அதுதான் ஃபைனல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அங்கேயே 2 இன்டர்வியூ நடக்கும். ஒன்று அவங்களோட பிஏ அண்ட் அசிஸ்டண்ட் ஆக்கள் எடுப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஐடல் சார் கிம்தே அங்கேயே எடுப்பாங்களான்னு சொல்லி 2 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்கேக்க. செலக்ட் ஆகிட்டேனா? ஆமாம், அவனோட ரெஷ்யூம் அனுப்பியிருந்தேன், செலக்ட் ஆகிடுச்சின்னு வந்துடுச்சு. எப்போ போகணும்? இன்னும் 2 டேஸில் நீ கிளம்பணுவாங்க. எங்கே? பக்கத்து சிட்டியில் தானே இருக்க. போயிட்டு நீ இன்டர்வியூ கொடுத்துட்டு வா. நான் மட்டும் தனியாக அப்படி போவேன், நீயும் வா, சேர்ந்து போய் கொடுத்துடலாம். இன்னும் 2 டேஸில் தானே. எத்தனை நாள் லீவ் எடுக்கணும்? ஒரு 2 டேஸ் லீவ் எடுத்துக்கோ. அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அடுத்த நாள் கிளம்பி வந்து நீ ஒர்க் போக இல்லாத அடுத்த நாள் மார்னிங் வர மாதிரிக்கே இருக்கும். சரி, ஓகே.
நாளைக்கு நைட்டு போனால் தான் சரியாக இருக்கும் அங்கே போயிட்டு இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. சரி நான் நீயும் போவோம். நான் போய் 2 days லீவ் கேட்டுட்டு வரேன். என்ன சொல்லி கேட்க போகிறேன்? அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் சொல்லி கேட்கலாம். அதுக்கு லீவ் தருவாங்களோ தெரியல. பரவாயில்ல, லீவ் எடுத்துக்கோ. சம்பளம் பிடிச்சாலும் பிடிக்கட்டும். இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு பரவாயில்ல தானே. ட்ரை பண்ணுறேன் மினி. சரி ஓகே, போயிட்டு வர சொன்னதுக்கப்புறம் வைனாவும் அவங்களோட ஒர்க்குக்கு வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் போயிட்டு ஒர்க் செய்கிற மேனேஜர் அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு ப்ராப்ளம், 2 days லீவ் தரேன், ஆனால் உன்னோட சேலரி கட் பண்ணுவேன். 2 days தானே மேடம் சேலரி கட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் லீவே பெருசாக எடுத்ததில்லை. 2 days சேலரி கட் பண்ணாமல் 1 dayக்கான சேலரியை மட்டும் கட் பண்ணுவோம் நீ லீவ் எடுக்கிறதுக்கு. இது மட்டும்தான் என்னால் பண்ணித்தர முடியும் வேணா. சரி ஓகே, நான் எனக்கு லீவ் தாங்க 2 days. இப்போ நான் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டே வீட்டில் இருக்க மாதிரி. சரி ஓகே, மண்டேலேருந்து நீ ஒர்க் வந்துடு. சரி ஓகே மேம், தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா அவங்க மேனேஜர் அம்மாவும் நல்லவங்க தான், பட் அவங்களும் அவங்களோட ஒர்க்கை பார்க்கணும் தானே, அதனாலேயே ஸோ வைனா பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லி லீவ் கொடுத்ததுக்கப்புறம் வைனா வந்து வீட்டுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ கிடச்சிருக்கு, உனக்கு வருத்தம்னு சொல்லி தான் லீவ் எடுத்துகிட்டு போகிறேம்மா, நீ பார்த்துக்கோ வீட்டை, அதுக்கப்புறம் தங்கச்சியையும் பார்த்துக்கோ, எல்லாரையும் பார்த்துக்கோ, எனக்கு ஒர்க் கிடைச்சா அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிக்க, எங்கே பக்கத்து சிட்டியில் தான், இங்கேயே இருந்தாலும் உனக்கு இங்கேயே இருந்தாலும் சேலரியெல்லாம் அவ்வளோக்கு இல்லைம்மா, நம்ம குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு, நான் அங்கே போயிட்டு எனக்கு ஒர்க்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம குடும்பத்தை பார்க்குறதையும் விட தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே கணக்காக இருக்கும்மா என்னோடய சேலரின்னு சொல்லிக்க, வேணாம் பார்த்து இதெல்லாம் தேவையாம்மா, பண்ணி தான் ஆகணுமான்னு சொன்னதுக்கப்புறம், இது யாரோட போகிறோம்மா, தனியாக போறியான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா மினி வரேன் இருக்கா, நான் மினியோட போகிறேன். சரின்னு சொல்லி வேணா வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்க, மினிக்கு கால் பண்ணி, ஹலோ மினி, சொல்லு வேணா, லீவ் கேட்டேன் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க, நீ கிளம்பியா, போகலாம். சரி ஓகே போகலாம், பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு வரேன், உனக்கு போட போகிற பாரு அடி, நானே உனக்கு பார்த்துக்கிறேன்லாம். இல்லை எனக்காக தான் இன்டர்வியூக்கு வர, உனக்காக ஒன்றும் இன்டர்வியூக்கு இல்லை, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வரேன்னா, நான் பர்சனல் அசிஸ்டன்ட் இன்டர்வியூ இருக்குது, அதுக்காக நான் வரேன், உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான் சரியா? இதை நீ சொல்லவே இல்லை. அட்டன் பண்ணுறதுக்கு இன்னொரு வேக்கன்சி இருந்துச்சு, அதுதான் நான் போட்டேன். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லி வைனா மினி 2 பேருமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு, மினி வந்து வைனாவை பிக் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கால்லையே சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் வைனாவோட வீட்டடியில் வந்ததுக்கப்புறம் பைக்கில் வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கேக்க, வைனா வந்து வெளில பார்த்து, மினி மேடம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். அம்மா வைனாவோட அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா, எத்தனை டேஸ் ஆகும்? இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு நைட்டெல்லாம் நான் வந்துடுவேம்மா. சரிம்மான்னு சொல்லி காலையில் தான் மார்னிங் தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மினியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வா, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரேம்மா அப்படி சொல்லிக்க, மினியை பார்த்து, உனக்கு எப்போவுமே இந்த கொழுப்பு தான் மினி அப்படி சொல்லிக்க, இருக்கும் தானே எனக்கு கொழுப்பு அப்படியங்கல்லன்னு சொல்லிட்டு மினியை தள்ளினதுக்கப்புறம் மினியும் சரிம்மா போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் வைனா பார்த்து, பிரியாணி கொடுத்துட்ருக்கேன் சாப்பிடு. அம்மா உங்கள் கையால் பண்ண பிரியாணியா? வெயிட்டிங், நான் சாப்பிட்றேம்மா. இவள் தரமாட்டேன்னு சொன்னாலும் இவளோட பிரியாணி மொத்தமும் எனக்கு தான், உங்கள் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கொள்ளுங்க. சரிம்மா பாய்னு சொல்லி மினியும் வந்து போனதுக்கப்புறம் வைனா வந்து மினியை பார்த்து, ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னா, எனக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு மச்சான், ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி வைனா வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே போவாங்க. எனக்கு இந்த ஒர்க் கிடைக்குமா இல்லையா,
அப்படியே என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி வைனா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க மினி வந்து வைனாகுது. இதுக்கு மேலேயும் என்ன மேடம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எப்படி தெரியுது? இத்தனை வருஷமாக அவன் கூட இருக்கேன், நீ என்ன டைமில் என்னென்ன யோசிப்ப, என்னென்ன திங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? அப்படிலாம் இல்லை, இந்த ஒர்க் கிடைக்குமா இல்லையான்னு பாரு. இந்த இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டேன், இன்னும் 2 இன்டர்வியூ தானே, அதுலேயும் செலக்ட் ஆகிட்டு நீ தான் அவருக்கு பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பா, ஓகேவா? நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது, பட் நடக்குமா என்னன்னு தான் தெரியலை. எல்லாம் நடக்கும்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே. அசிஸ்டன்ட் ஒர்க் யாருக்கு? அவருக்கா? அவருக்கு இல்லை, ஜிமினா, பார்க் ஜிமின், இவருக்கு தான் அசிஸ்டண்ட் தான். அடி ஐடல் தானே இவங்க எல்லாரும். அப்படி இருக்க கேண்டி நீ இவரோட நேமை திக்கி சொல்லிக்கிருக்க. ஏன்னா எனக்கு தயங்க மட்டும் பிடிக்கும்னா க்ரஷ்ஷு, அதால் எனக்கு தேங்க மெத்தி மட்டும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இவருக்கும் அதே கம்பெனியில் தான் ஐடலாக இருக்காராம். அதனால் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சும்மா தானே வீட்டில் வெட்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி சொல்லி ட்ரை பண்ணேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒர்க்குக்கெல்லாம் போக விட மாட்டேன்னு சொன்னாங்களே, இது பெரிய ஜாப்புனால எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பேசி கீசி மைண்டை கழுவி ஓகே பண்ண வச்சுட்டேன். உங்கள் அம்மா என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லியிருப்பாங்க, இன்டர்வியூக்கு மட்டும் போயிட்டு வா, ஒர்க் உனக்கு கிடைக்க போகிறதில்ல, எப்படியும் நீ இன்டர்வியூவில் கோட்டை விட்டுட்டு தான் வருவேன், இது தானே சொல்லியிருக்காங்க. எப்படி இவளுக்கு எங்கள் அம்மாக்காரி மைண்ட் வைஸ் அம்மாக்காரி சொன்னது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி மினி வந்து மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு கேட்க வைனா மினியை பார்த்து, உங்கள் மம்மியை பற்றி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், நீ செலக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லி உங்கள் மம்மிக்கே எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி நினச்சிருப்பாங்க, சொல்லி விட்டுருப்பாங்க. எதானே நடந்துச்சு. ஆமாம், இப்படி தான் எங்கள் மம்மிக்காரி சொல்லி விட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அவன் கூட கம்பெனி கொடுக்கணும், சும்மா அவன் கூட வாரேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க விட மாட்டாங்க. அதனால தான் இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணேன். எனக்கு வேலை கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாட்டும் சரி, கிடைச்சா அவங்க கூடயே இருப்பேன், அது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கிடைக்கலன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்கும். நீ அங்கே இருப்ப, நான் இங்கே இருப்பேன், ஸோ மிஸ் பண்ணுவேன் நான் ஒன்றுன்னு சொல்லி காரில் தான் போய்க்கொண்டிருக்காங்க. காரில் இருக்க ஹக் பண்ணிக்க டிரைவர் 2 பேரையும் பார்த்துட்டு டிரைவரை பார்த்து மினி என்னாச்சு அங்கிள், இன்னும் பாப்பா எப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்க, மிஸ் பண்ணுவேன், அதான் வேலை எனக்கு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க அங்கிள், அவனுக்கு தான் பாப்பா இந்த ஒர்க் கிடைக்கும் சொல்லி டிரைவரும் சொல்லிக்க வைனா வந்து மினியை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு நான் டான்னு பதில் சொன்னால் போதும். பதில் சொல்லுவீங்களா மேடம்? சொல்லுவேன், என் வைனுக்காக நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க, சரி வா. இதில் அதாவது பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போயிட்டு டிரைவர் வந்து நிறுத்திட்டு, அம்மா நீங்கள் இதுக்கு மேலே பார்த்து போயிடுவீங்க தானேம்மா, பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி தரேன்னு கேட்க, பெருசாக எதுவும் வேணாம், நம்ம வந்து பஸ் நிப்பாட்ட இடத்துலையே நானும் மினியும் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறோன்னு சொல்லி டிரைவரை பார்த்து வைனா சொன்னதுக்கப்புறம் மினியும் ஆமாம் நான் அங்கிள் நானும் வைனாவும் அங்கேயே வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம், சரிம்மா வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி தந்துட்டு போகிறேன், லக்கேஜ் பின்னுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் லக்கேஜை கம்பவுண்டர்கிட்ட சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க மேடம் சொன்னாக்க, சரி ஓகே எடுத்துக்கிறேன் அங்கிள், இந்தாங்கம்மா வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு இருங்க, அம்மா பார்த்து பத்திரமா போங்க. நான் பார்த்து பத்திரமா போயிடுவேன், நான் பிக் கேர்ள் ஆகிட்டேன். சரி ஓகே. மினி வந்து இதில் ரொம்பவே சைல்டிஷான கேரக்டர். சரி ஓகே வேணா உள்ளே போகலாமா? சரி ஓகே மினி உள்ளே போகலாமா? உனக்கு மட்டும் அந்த அவார்ட் கிடைக்கிது, நீ பாரு
ஐடல் கிம் தயாங்கோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவரை கிட்டத்தில் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், எடுக்கலாம் எல்லாமே. நான் ஒர்க் கிடைக்குன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. உன்னை நம்புவேனா, அப்போ தான் உனக்கு எனக்கு ஈஸியாக கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்லி எப்படியே மினி அண்ட் வைனா 2 பேரும் பஸ்ஸில் போயிருந்ததுக்கப்புறம் வாட்டர் 2 பேரும் சிப் பண்ணி குடித்ததுக்கப்புறம் படுத்து ஸ்லீப் பண்ணுவாங்க. அவங்களோட சேரில் இருந்த வாக்கிலேயே ஸ்லீப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் அதாவது பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லோரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி டிரைவர் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க சீட்டிலேருந்து எழும்பி போனதுக்கப்புறம் வைனா அண்ட் மினியும் எழும்பி போயிட்டு நைட் டின்னரை முடிச்சுட்டு திரும்பவும் இதுலையே படுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் போயிடலான்னு சொன்னதுக்கப்புறம் 8 o'clock ஆகிருக்கு. இப்போ டைம் 1/2 ஹவரில் போயிட்டு இறங்கினதுக்கப்புறம் அவங்க மினி ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் இன்னைக்கு தங்குறோன்னு சொல்லி 2 டேஸுக்கு புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்கிங் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு மினியும் வைனாவும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க சும்மா நார்மலாக டீ மட்டும் குடிச்சிட்டு 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் 5 o'clock அலாம் வச்சு ரொம்ப அழகாக அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் வைனா பார்த்து, ஏண்டி எப்போவுமே உன்னோட ஃபேஸாக காட்டவும் மாட்டேன், ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு திரியிற வைனா. கவர் பண்ணிட்டு தான் தெரிவேன், பட் எனக்கு இது பிடிச்சிருக்கும். சரி, ஓகே, வா இன்டர்வியூக்கு போகலாம். உனக்கு என்ன டைமுக்கு மினி இன்டர்வியூ? எனக்கு 9, எனக்கு 10 o'clock. 1 ஹவரில் எனக்கு எப்படியும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீ கேஃபிட்டேரியாவில் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ 10 o'clock இன்டர்வியூக்கு போயிடு. நான் என்னோடய இன்டர்வியூ போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் வைனா. சரி, ஓகே என்று சொல்லி மினியும் திங்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே இன்டர்வியூ நடக்கிற அந்த பெஹீட் பில்டிங்க்கு முன்னாடி தான் இறங்கி போய் நிற்பாங்க. நின்றதுக்கப்புறம் வைனா மினி வைனா பார்த்து, எனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லு, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆல் த பெஸ்ட் வைனா. மினி சூப்பராக இன்டர்வியூ பண்ணிவிட்டு வந்துடணும், ஓகேவா? நான் கேஃபிட்டேரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உனக்காக. சரி, ஓகே, உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ போய் உன்னோட இன்டர்வியூவை அட்டன் பண்ணு. 10:30 தானே டைமிங், நான் போய் அட்டன் பண்ணிக்குவேன். நீ வந்ததுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மினி இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஏற்கனவே இருந்த மேனேஜர் இன்டர்வியூ எடுப்பாங்க. வைனா எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வியூ நம்ம ஜிமினே எடுப்பார். நம்ம ஜிமின் எடுக்க மினி எல்லா கொஷினுக்கும் ஒழுங்காகவே கரெக்டான ஆன்சர்லாம் பண்ணதுக்கப்புறம் மினியை பார்த்து, இவளா இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாள் என்று சொல்லி ஜிமின் முகத்தை பார்த்தா அப்படி தோணலை, பட் க்யூட்டாக இருக்காள்னு சொல்லி நம்ம ஜிமின் மனசுக்குள்ள திங்க் பண்ணிவிட்டு, சரி, ஓகே, நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரிசல்ட்ஸ் என்னன்றதை அனௌன்ஸ் பண்ணுறோம். சரி, ஓகேன்னு சொல்லி மினி வெளில போய் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மேனேஜரை பார்த்து ஜிமின் கேட்க எந்த கேண்டிடேட் ஓகே பண்ணலாம்? இப்போ போனவங்க எல்லாரையும் விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க சார், இவங்களையே ஓகே பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்கள், அவங்கள வெளில கூப்பிட்ருங்க, நானே செலக்ட் பண்ண சொல்லிடுறேன். சரி, ஓகே சார், சொல்கிறேன்னு சொல்லி நம்ம மேனேஜரும் வெளியே போயிட்டு, மினி அண்ணன் தான் உங்களை சார் உள்ளே கூப்பிட்றாங்க. சரி, ஓகே, போகிறேன்னு சொல்லி மினி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் மினியை பார்த்து, நீங்கள் இந்த ஒர்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே என்ன ரூல்ஸுன்றதை என்னோடய மேனேஜர் பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க? இன்னும் 1 week
டைம் தேவை, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 வீக் நீங்கள் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் 10 டேஸில் எப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ 1 வீக் 7 டேஸில் ஜாயின் பண்ண பாருங்கள். ஓகே என்று சொல்லிவிட்டு மினி வந்து வெளில போய்க்க மினி வந்து ரொம்பவே குதிச்சு போய்க்க நம்ம ஜிமின் வந்து பார்ப்பாங்க, யாராக இருக்கும் இப்போ எப்படி நடந்துக்கிறார், ஸோ க்ரைசின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து மினியை பார்த்து திங்க் பண்ணுவாங்க. இப்படியே நம்ம வைனா சைட் பார்த்தா வைனா வந்து கேபிட்டேரியாவில் எழுந்துட்டு இருப்பாங்க. இப்போ 10:30 ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் கேட்க மினி வந்து வைனா ஒர்க் பண்ணிவிட்டு, வைனா எனக்கு வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிக்க, உண்மையாவா? ஆமாம், எனக்கு ஒர்க் கிடைச்சிருச்சி, இன்னும் 10 டேஸ்க்குள்ளே ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களே, அவ்வளோ சேலரி பேக்கேஜ், அதெல்லாம் இன்னும் 10 டேஸுக்கு அப்புறம் தான் எவ்வளோ மந்த்லி சேலரி, எப்படியும் 50K, அரௌண்ட் 50Kக்கு மேலே வரும் வைனா அப்படி சொல்லி வைனா வந்து ஹக் பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது, நீ போன்னு சொல்லிக்க வைனா வந்து அவங்களோட இன்டர்வியூ ப்ளேஸுக்கு வந்து போவாங்க. மினி வந்து லெஃப்ட் சைட் போயிருப்பாங்க, வைனா வந்து ரைட் சைட் போயிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்து கேட்பாங்க, நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். வைனா பார்த்து அவங்க என்னென்ன இன்டர்வியூ, 2-3 இன்டர்வியூ நடக்குது. பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் கிம் தேயாங்குக்கு. கிம் தேயாங்கக்கா, சரி நீங்கள் ரைட் சைட் போயிட்டு லெஃப்ட்டில் 2வது ஃப்ளோர் போனீங்கன்னா அங்கே வந்து இன்டர்வியூக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 20 to 30 மினிட்ஸில் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிரும், நீங்கள் போங்க மேடம் சொன்னதுக்கப்புறம் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு வைனாவும் லிஃப்ட் எடுத்துகிட்டு 2nd ஃப்ளோர் போயிட்டு வைனாவும் இன்டர்வியூ நடக்கிற ப்ளேஸுக்கு கேட்க நம்ம வைனா இருந்துட்டு கேட்க எல்லாரையும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்பயும் போல தான் அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்து இதாக்குவாங்க. அதுக்கப்புறம் பிஏ வந்து பார்த்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேவங்க வந்து இன்டர்வியூக்கு போயிருக்க 2-3 பேர் இப்படியே இன்டர்வியூக்கு வந்தவங்களே இப்போ 3 பேர், அதில் ஒருத்தவங்களாம் வந்து நம்ம வைனாவும் இருப்பாங்க. கேட்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறது சிம்பிள் மேக்கப் வந்து நம்ம தேவங்களுக்கு வந்து போட்டு காட்டணும், ஃபேஸில் வந்து போட்டு காட்ட சொல்லிக்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. 2 பேர் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்க நம்ம தேவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. வைனா வந்து தேவங்களோட ஸ்கின்னை லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விடுவாங்க. ரொம்பவே க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் தேவங்களுக்கு வந்து. நம்ம வைனா அதுக்கப்புறம் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 பேரையும் 3 பேரையும் வெளில போக வச்சுட்டு நம்ம தேவங்க வந்து இந்த பொண்ணு வயன், இந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பட் சார் என்ன சார், ஒரு மேக்கப்பில் 1 லேயர் ஆஃப் மேக்கப் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் மேக்கப் ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்க சர்வியராக படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கில்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு ஆனால் மேக்கப், ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே சார்னு சொல்லி வைனா வந்து ஒர்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வைனாவை உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, சேலரி பேக்கேஜ்லாம் இந்த மாதிரி பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதால எங்கெங்கே கான்சர்ட் நடக்குதோ அங்கங்கே நீங்கள் தேவங்க சாரோட போகிற மாதிரிக்கே இருக்கும். அப்புறம் அவருக்கான டிசைனர் ப்ளவுஸு, டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தந்துடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னை மேக்கப் பண்ணணும். இன்னும் ஒரு 5 டேஸில் கான்சர்ட் இருக்குது, அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்க வைனா வந்து சரி ஓகே நான் இன்னும் 3 டேஸில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது, மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிடலாம். சரி ஓகே, நான் வந்து இன்னும் 3 டேஸில் ஜாயின் பண்ணிடுறேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. சரி ஓகே மேடம் நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் எல்லாம் வைனாக்கிட்ட வந்து கழிச்சிருப்பாங்க. இந்த 75K
75K வந்து மந்த்லி அரௌண்ட் சேலரி. அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் அண்ட் ஸ்கில்ஸை பார்த்து சேலரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவாங்க. ஓகே, நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் மீனா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வெளியே போயிட்டு வெளியே ஃப்ளோர்லேருந்து இறங்கி போயிட்டதுக்கப்புறம் மினியை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்ன சொல்லிக்க, எனக்கும் வேலை கிடைச்சிருச்சா, எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு போகிறோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறோம், எங்கள் ரூம் வந்து தராங்களாம், குவார்ட்டர்ஸ் ஏதோ தரேன்னாங்க, 2 பேரும் அதுலேயே தங்கிக்கலாம், இல்லைன்னா தரலைன்னா நம்ம வீடு எடுத்து தங்கிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே 2 பேருமே ரெண்டல் ஹவுஸ் மாதிரி ஒன்று எடுத்து 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லி வைன் அண்ட் மினி 2 பேருமே திங்க் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு மினி வந்து கால் பண்ணிக்க, அவங்க அம்மா மினியோட அம்மா வந்து சொல்லடி என்ன இன்டர்வியூ போட்டுக்கிச்சா, ஏம்மா உனக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாதா, இத்தனை வருஷம் படித்து முடிச்சுட்டு வீட்டிலையே அமைதியாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், அதை பழகிறேன் இதை பழகிறேன்னு போயிட்டு கோர்ஸ் முடிகிறதுக்கு ஒரு 10 to 15 days இருக்கேக்க லீவ் எடுத்துடுவேன். ஸோ இப்படியே பட்ட பிள்ளை வேகத்துக்காக செலக்ட் ஆகுமா, என்னை இன்சல்ட் பண்ணாத, நான் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு வந்தேன். என்னது, ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிட்டேம்மா, ஐம் ஸோ ஹாப்பி. என்னது, எனக்கு கேட்கல மினி, ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிட்டேம்மா, யார் அவன் பாஸு, ஐடலுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா, ஓ இல்லை உன்னையெல்லாம் வேலைக்கு எடுத்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும், அம்மா நான் நல்லா தான் வேலை பண்ணுவேன், வேலை இல்லைச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிட்டாலும் சரி. இப்போ என்ன சொல்ல வர, ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிட்டேன், ஆமாம்மா இன்னும் 3 days வந்து நான் ஒர்க் ஜாயின் பண்ணி ஆகணும். சரி, அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன, நீங்கள் பஸ் பிடிச்சி கிளம்பி வாங்க, வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போ, வீட்டில் இருக்கிறத விட. அம்மா ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, உண்மையை தான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறத விட வேலைக்கு கிளம்பி போய் நீ சம்பாதி மினின்னு சொன்னதுக்கப்புறம் மினிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமானதுக்கப்புறம் போமா என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணுறீல, கேர் பண்ணாமல் தான் இருக்காங்க, எத்தனை கால் பண்ணியிருப்பேன், எத்தனை மெசேஜ் பண்ணியிருப்பேன், எதுக்காவது உனக்கு ரிப்ளை பண்ணியா, அம்மா நான் வேலை செஞ்சுட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேம்மா, எப்படி ரிப்ளை பண்ண முடியும், போயிருங்காளின்னு சொல்லி மினியோட அம்மா சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் கால் கட் பண்ணுறேன், வைனா வந்து தனியாக இருக்காள், சரி வை போ. மினி வந்து வைனா பார்த்து போகலாமா வைனா வீட்டுக்கு, சரி ஓகே போகலாம், என்ன சொன்னாங்க அம்மா, அவங்க என்ன வழக்கம் போல தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸ் தராங்க, இங்கேருந்து பண்ணலாம், இல்லைன்னா நானையும் ஒரு வீடு பார்த்து இருந்துக்கலாம் மினி, நம்ம இங்கே உள்ள கெஸ்ட் ஹவுஸே நீ நானும் ஒன்றாவே இருக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம், சரி ஓகே என்று சொல்லி 2 பேருமே திங்க் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி மினி அண்ட் வைன் 2 பேருமே போயிடுறாங்க. போயிட்டு அவங்க வைனா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒர்க் கிடைச்சிருச்சுமா, அங்கே போய் வேலை பார்க்குறேன், நல்ல சம்பளம் நல்ல வேலைன்னு சொல்லிக்க, வைனாவோட அம்மாவும் சரி ஓகேம்மா இஷ்டம்தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி வைனாவோட அம்மாவும் சொல்லிக்க, வைனாவுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்படியே வைனா வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மினியும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு 2 பேருமே அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு 2 பேருமே ரிட்டர்ன் போகிறதுக்காக பஸ் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வைன் அண்ட் மினி 2 பேருமே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வெயிட் பண்ணியிருக்க மினியை பார்த்து, உனக்கு வேலைக்கு போக பிடிக்காது, யாரையாவது பார்த்து மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்க, எப்படி இருக்கேக்கே, ஏன் நீ ஒர்க்குக்கு போகணும், ஏன் மச்சானை விட்டுட்டு மட்டும் எனக்கு இருக்க பிடிக்குமா, அதுதான் வேலைக்கு வந்தால் அவன் கூடயே எனி டைம் ஒட்டிகிட்டே இருக்கலாம், ஆனால் நீ இன்டர்வியூக்கு போயிருக்கிறது ஜிமினுக்கு, ஆமாம் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் 1 week மச்சான் நீ வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் வேலை செய்ய போகிற என்ன, ஆமாம் அப்ராடில் வந்து 1 week கான்சர்ட் நடக்க போகுது, அதுக்கு நீயும் தானே போவ அப்ராடுக்கா, ஆமாம் மச்சான் நீயும் தான் போவாங்க, இங்கே எங்கேயோ ஒரு
ஒரு இடத்துல வந்து கான்சர்ட் நடக்கும் 5 மணிக்கு. அவரோட பிஏனால் அவர் பக்கத்துலேயே இருக்கணும், அவர் கூடயே போவேன். நீ அவர் தயாங் சார் கூட போகிற, ஐ மிஸ் யூ மச்சான்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் வந்து என்னை கட்டி பிடிக்க, அடியே தள்ளி பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எல்லோரும் என்னென்ன நினைக்க போகிறாங்களோ தெரியல. என்ன நினச்சா என்ன, ஏன்னா என் மச்சானை கட்டி பிடிக்கிறேன். யாரும் ஏதாவது சொன்னால் அவங்க வாய் கிளியே அடிப்பேன். ஆமாம் மேடம், அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கேக்க அவங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கான பஸ் வந்ததுக்கப்புறம் வைனாவும் மினியும் 2 பேரும் வந்து பஸ்ஸில் ஏறி ஸ்லீப்பர் கோச்சிங் தான் புக் பண்ணியிருப்பாங்க, தூங்கிட்டு போகிற மாதிரிக்கு. ஸோ அதில் ஏறினதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபுட் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. பஸ்ஸுக்கு போய் கொண்டு கேட்க ஒரு 1 ஹவரில் ஃபுட் சாப்பிட்றதுக்காக நிறுத்திக்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃபுட்டையே மினி அண்ட் வைன் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு 2 பேருமே பஸ்ஸில் ஃபீல் பண்ணிகிட்டு கேட்க அடுத்த நாள் மார்னிங்காக ஒரு 5 o'clock இருக்கும். அப்போக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் அதாவது கண்டக்டர் வந்து எல்லாரையும் சொல்லி எழுமுங்க அவங்கவுங்க ஏதாவது ஃபைனல் பஸ் ஸ்டாப் இங்கே தான் சொல்லிக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து அடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இறங்கினதுக்கப்புறம் மினி அண்ட் வைனும் 2 பேருமே அவங்களோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள் வந்து புக் பண்ணி 2 பேரும் இந்த அட்ரஸுக்கு போகணும். கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. மினி அண்ட் வைன் 2 பேருமே இந்த அட்ரஸை எங்கே வந்து தங்குறதுன்னு சொல்லியிருக்கேன். 2 பேருக்கும் 2 வேறு இடம்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மினி அண்ட் வைன் 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கோன்னு சொல்லி கம்பெனி சைடில் கதைக்க ஓகே சரின்னு சொல்லி 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் போகிற மாதிரிக்கே பார்த்துருக்காங்க. சாரிடா, நான் அப்பப்போ 1 ஷார்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன்னா அது டியூரேஷன் கூடவா போயிருச்சுன்னா நான் 3 ஷார்ட்டாக கன்வே பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் லவ், ரொமான்டிக், எமோஷ்னல் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். டட்டா பாய் சராங்கியோ. யாராவது நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுவேன். பாய்.